காது கேட்க முடியாத ஒருத்தர் நம்மளோட காதுகளுக்கு எல்லாம் இனிமையான இசைய கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கவே ரொம்ப பிரமிப்பரான இருக்குது. ஆமாங்க, அப்படி வியக்க வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாய் ஆல், இங்கதான் ரொம்ப ஃபேமஸ் ஆன இசை மேதை லுட்விக் வான் பீத்தோவன். இசை உலகத்தையே மாற்றிய மனிதர் கூட சொல்லலாம். இவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவோமா? வாங்க. பீத்தோவன் அவங்க 1770 பான் சிட்டியில பிறந்தாங்க. அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரிக்டான மியூசிக் டீச்சர். சின்ன வயசுலயே அவங்கள மியூசிக் படிக்க வச்சாங்க. அதனால மியூசிக்கை பீத்தோவன் ரொம்ப நல்லா படித்தாங்க. இன்னும் சொல்லணும்னா 12 வயசுக்கு முன்னாடியிலேயே பீத்தோவன் புதுசா மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பீத்தோவன் வியன்னா சிட்டிக்கு போனாங்க. அந்த காலத்துல இந்த வியன்னா சிட்டி தான் மியூசிக்கோட கேபிட்டல்னே சொல்லலாம். அங்க போனதுக்கு அப்புறம் பீத்தோவன் மியூசிக்கை ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு பியானிஸ்டில் சூப்பர் ஸ்டாராக ஆயிட்டாங்க. சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அங்கதான் அவங்களோட வாழ்க்கையில் ஒன்று ட்விஸ்ட் நடந்துச்சு. அது என்னன்னா, 20 வயசுக்கு அப்புறம் அவங்க காது கேட்குற திறன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இசை கலைஞனுக்கு இது மாதிரி ஒன்று சிச்சுவேஷன் வந்தா அடுத்தது என்ன நடக்குமோன்னு பெரிய பயம் வரும். ஆனால் இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா கேட்கிற திறன் குறைய ஆரம்பிச்சிருச்சுல. அடுத்த கொஞ்சம் வருஷத்துல முழுசா அவங்களுக்கு காது கேட்காம போயிருச்சு. ஆனா பீத்தோவன் இந்த இடத்துல அவங்களோட நம்பிக்கைய கைய விடல. அவர் மியூசிக்க காதால கேட்கல, ஆனா மனசுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, பியானோல இருந்து வர மியூசிக்க ஃபீல் பண்ணியிருக்காங்க பீத்தோவன். இதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல ஒன்று பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அவங்க கம்போஸ் பண்ண ஃபேமஸ் மியூசிக் எல்லாமே அவங்களுக்கு காது கேட்காம போனதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ கிரேட்ல. பீத்தோவன் அவங்களோட ஃபேமஸ் மியூசிக் என்னன்னா சிம்பனி நம்பர் 5, சிம்பனி நம்பர் 9, மூன்லைட் சொனாட்டா. இந்த மியூசிக் எல்லாமே இப்போவும் உலகம் ஃபுல்லாக ஒழிச்சுட்டே இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை சொல்லுவா. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு இசை நிகழ்ச்சி முடிஞ்சிரும். அவங்களோட இசையை பாராட்டி மக்கள் கை தட்டியிருக்காங்க. ஆனா பீத்தோவன் அவங்களால கேட்க முடியல. யாரோ அவங்களுக்கு தொட்டு கூப்பிட்டுறான், கை தட்டி பாராட்டுற பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, காது கேட்காமலேயே எவ்வளவு அழகா மியூசிக்ல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட இசை கலைஞர் பீத்தோவன் தன்னோட 57 இயர்ஸ்ல இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க மறைஞ்சாலும் சைலன்ஸ்ல இருந்து அவங்க உருவாக்கின இசைய உலகம் ஃபுல்லா கேட்டுட்டு தான் இருக்கிறோம். லுட்விக் வான் பீத்தோவன் அவங்களோட லைஃப்ல எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்களோட இலக்கை நோக்கி போய் நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கிறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பாய்.